வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் கிரேவி செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆட்டுக்குடல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக அதில் எதுவுமே இல்லாமல் நல்லா சுடுதண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான பொருட்கள் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், குட்டி குட்டி தக்காளிங்கிறதுனால 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்குடலை வேக போட்டுக்கலாங்க. அது ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணினதெல்லாம் சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஆட்டுக்குடல் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்மெல் வரும், குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறையா பேர் ஆட்டுக்குடல் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து மருத்துவ குணமே இருக்குதுங்க. இதில் குடல் புண்ணெல்லாம் ஆற்றுங்க. அந்த குடல் கூட பாருங்கள், கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் 2 ஸ்பூன் போட்டோங்க. போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அப்போ தாங்க உப்பு காரம் எல்லாம் நமக்கு பிடிக்குங்க. ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றலைங்க. ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் போதும். அதனால் அப்படி பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பாதி வேக்காடு வெந்திருக்குங்க. நம்ம இனி வந்து செலவு போட்டு வணக்கும் போது மீதி வேக வச்சுக்கலாங்க. வாங்க மறுபடியும் குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நம்ம வதக்கி கொடுக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்கணுங்கிறது இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தக்காளி அது கூட போட்டுக்கலாங்க. அது கூட கல்லுப்பு, தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு அளவு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம குடல் கூடையும் போட்டிருக்கோம், இதிலே கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கடைசியில் பார்த்துட்டு போட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி வதங்கணுங்க. அமுத்தி பார்க்கும்போது தோல் வரணும். 2 ஸ்பூன் மறுபடியும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து நான் கறி மசாலா தூள் 1 ஸ்பூனுங்க, அதையும் போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்தா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது குக்கரில் வந்து ஒட்டாத மாதிரி செஞ்சு விடணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த குடல் வேக வச்சுருந்தோம்லங்க, அந்த தண்ணி எடுத்து நான் இப்போ ஊற்றிட்டேங்க. ஊற்றி நல்லா இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சிச்சுன்னா அந்த மசாலெல்லாம், அந்த தக்காளி எல்லாத்தோட இது சாரும் இறங்கியிருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்துட்டோன்னே நம்ம குடல் வேக வச்சுருந்தோம்லங்க, அந்த குடலை நான் தனியாக வச்சுருந்தேன், அதையும் தூக்கி இது கூட போட்டுடலாங்க. போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மறுபடியும் வந்து ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மூடி வச்சு எடுத்து பார்த்தா நல்லா கொதிச்சுருக்குங்க. அதை இந்த மாதிரி கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கொதித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கலரி கொடுக்கலாங்க. நல்லா கலரி கொடுத்தோம்னா தான் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம தேவையான அளவு விசில் விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு வெந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ விட்டுக்குங்க. நான் மறுபடியும் ஒரு 4 விசில் விட்டேங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டு மீதி மல்லித்தலை, நான் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும்னு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ பெப்பர் தூளும் போடுறேங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அதுவும் ஊற்றி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்தா சூப்பரான குடல் கிரேவி ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த எனக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாம் கொதிச்சு இப்படி எண்ணெய் படம்னு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, குடல் கிரேவி டேஸ்டானது ரெடி. பாய்.